நிகழாது. அந்த கஷ்டத்தின் முன் இறைவன் நின்று அதை தடுத்து நமக்கு நல்லதையே நல்குவார் அப்படிங்கிற அந்த மனது நம்மளுக்குள்ள இருக்கும் போது கட்டாயமா அவர் மீது வைத்த பக்தி அசைக்க முடியாததாக மாறும். அவ்வளவு சிறந்த பக்தி. அதனாலதான் சொல்றது, அப்ப முக்திக்கு வழிகள் இங்க ஏராளமாக காட்டப்படுகிறது. சிவபெரியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்களோட வாய்மொழிகளை கேளுங்கள். முதலில் இறைவனை பற்றிய நாமங்களையும் இறைவனை பற்றிய பாடல்களையும் கேளுங்கள். அதே போல குருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது ஒரு குருவின் திருவடியை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய போதனைகளை தொடர்ந்து கேளுங்கள். அவர்கள் என்ன நமக்கு உரைக்கிறார்களோ அதை பின்பற்றி வாருங்கள். கட்டாயமாக அது ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காண்பிக்கும்.